புது வீட்டுல பால் காய்ச்சிருக்கோம். வீடு கலகலன்னு இருந்தா தானே நல்லா இருக்கும். டேய் பிச்சமுத்து, டேய் பிச்சமுத்து, நீ இப்படி கூப்பிட்டா வரமாட்டான். டேய் பேங்க் ஆபீசர் பிச்சமுத்து இங்க வாடா. மருமகளே, எம்மா மருமகளே. இவளை இப்படி கூப்பிட்டா வரமாட்டா. எம்மா நாள் முடி இங்க வாமா. என்னம்மா கூப்பிட்டுட்டே இருந்தீங்க? டேய் இன்னைக்கு முத பால் காய்ச்சிரும் புது வீட்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் உன் வீட்டுக்காரி போய் கூப்பிட்டு வர சொன்னனே, கூப்பிட்டு வந்தாளா இல்லையா? அத்தை புது வீடு புது ஊரு யோசனையா இருக்குத்த. இங்க பாருமா மருமகளே, என் பையனோ பேங்க்ல வேலை பாக்குறான். அடிக்கடி இந்த மாதிரி புது வீட்டுக்கு புது ஊருக்கு போக வேண்டியதா இருக்கும். அங்கங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்ககிட்ட பேசி பழகி இருந்தா தானமா நல்லது உனக்கு. இல்லத்த, எனக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு. இது வரைக்கும் நாம இருந்தது சொந்த ஊரு, இது வேற ஊரா இருக்கா, கொஞ்சம் பயமா கூட இருக்குத்த. டேய் முதல்ல உன் வீட்டுக்காரியே பயப்படாம இருக்க சொல்லுடா. அக்கம் பக்கத்துல 4 பேர்கிட்ட பேசி பழகி இருந்தா தான் எங்க காய்கறி கடை இருக்கு, எங்க பள்ளிக்கூடம் இருக்கு, எது நல்ல பள்ளிக்கூடம், எந்த கடையில எது வாங்கினா ஈஸியா இருக்கும், விலை கம்மியா இருக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம்டா. வனரோசா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது உனக்கு நல்லது தானடி. போய் பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள பால் குடிக்க கூட்டிட்டு வாடி. சரிங்க, இருந்தாலும் தயக்கமா இருக்கு. நீங்க ஒன்னா வரீங்களா? எம்மா மருமகளே, அவன் ஒன்னா வர்றதுக்கும் நீ போய் தனியா கூப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா. நீ போய் கூப்பிட்டாதான் பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தோஷமா வருவாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுல இருக்க ஆம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க. புதுசா ஒரு ஆம்பளை வந்தா அவங்க யோசிப்பாங்க. ஆனா நீ பொண்ணு தானே, கூப்பிட்ட உடனே கண்டிப்பா வருவாங்க. எம்மா உனக்கு தயக்கமா இருந்தா நான் வேணா துணைக்கு வரட்டுமாமா? ஐயோ வேணாங்க அத்தை, காலையில இருந்து எல்லா வேலையும் நீங்க தான் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க. இது மட்டும் கூட நான் பண்ண மாட்டேனா? சரிங்கத்த, நானே பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள பால் காய்ச்சி வச்சு பால் குடிக்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்துடுறேன். எம்மா அப்புறம் உங்களுக்கு எந்த ரூம் அரேஞ்ச் பண்றது? டேய் என்னடா இது, நான் வந்தா 1 நாள் 2 நாள் தங்க போறேன். எனக்கு எதுக்குடா தனி ரூம்பு? நான் இந்த ஹால்ல படுத்துப்பேன்டா. முதல்ல எந்த வீட்டுல போய் சொல்லலாம்னு தெரியலையே. சரி பக்கத்துல இருக்க வீட்டுல முதல்ல பக்கத்துல சொல்லிடுவோம். வாங்கம்மா, இந்த ரூம் உங்களுக்காக தானே ரெடி பண்ணியிருக்கோம். அங்கேயே தங்கிக்கோங்க. 1 நாளோ 2 நாளோ வந்த உடனே உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருந்தாதான் உங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்குமா. ஐயோ ஐயோ, உனக்கு வேற வேலையே இல்ல. இவங்க வீட்லயே முதல்ல சொல்லிடலாம். இவங்க நம்ம கூப்பிட்டா வருவாங்களான்னு தெரியலையே. சரி முதல்ல கூப்பிட்டு பாப்போம். அடியே நீலமண்ட நீலாம்பரி, சொல்லுடி முக்காடே. அடியே ரொம்ப நாளா கட்டி ஒரு வீடு ஆளு குடி வராம இருந்துச்சே, அந்த வீட்டை நம்ம ஊர் பேங்க் ஆபீசர் விலைக்கு வாங்கியிருக்காராண்டி. அது தெரிஞ்சே தானே டி. ஆமா, பழைய பேங்க் ஆபீசர் மாறி புதுசா உள்ளவர் தானே வாங்கியிருக்காருன்னு சொன்னாங்க. அடியே எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம்ல, இன்னைக்கு வந்துட்டாங்கடி. காலங்காத்தாலே வந்துட்டாங்க. நேத்தே பொருள் எல்லாம் வந்துருச்சு பாத்துக்க. இன்னைக்கு பால் காய்ச்சினாலும் காய்ச்சுவாங்கன்னு நினைக்கிறேன்டி. இருக்கும் இருக்கும், நீதான் அவங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கமா இருக்கடி. உன்னதான் முதல்ல கூப்பிடுவாங்க. அதுவும் பேங்க் ஆபீசர் வேற, உன்ன மாதிரி கழுத்துல காத்துல மூக்கல எல்லாம் போட்டிருக்கவங்கள பார்த்துதான் கூப்பிடுவாங்க. நாங்களே ஏழடி, என் வீட்டை பாத்தியா எவ்வளவு சின்னதா இருக்குன்னு. பால் காய்ச்சறதுக்கு என்னையெல்லாம் கூப்பிடுவாங்களான்னு தெரியலையே டி. அடைச்சி ஏன்டி இப்படி பேசுற? அவங்க கூப்பிடுறாங்க, கூப்பிடாம போறாங்க. எனக்கு எப்பவுமே நீ தாண்டி முதல்ல. அக்கா 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 அக்கா, உள்ள வரலாமா? யாரது? நான் தான்க்கா, புதுசா இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கோம். என் வீட்டுக்காரரு பேங்க்ல வேலை செய்யறாரு. ஓ, பேங்க் மேனேஜர் ஒய்ஃபுங்களா? வாங்கக்கா வாங்க. அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. வாங்க மேனேஜர் அம்மா, முதல்ல வந்து உட்காருங்க. ஐயோ, என் வீட்டுக்காரர் தான் பேங்க்ல வேலை செய்யறாரு. நான்லாம் ஒன்னும் பெருசா படிக்கலங்க. என்னைய நீங்க வனரோசானே கூப்பிடலாம். எங்க வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கீங்க, வந்து உட்காருங்க. என்ன உங்க புது வீடு இன்னைக்கு பால் காய்ச்சிட்டீங்களா? இன்னைக்குதான் பால் காய்ச்சறதா கேள்விப்பட்டோம். ஆமாக்கா, இன்னைக்குதான் எங்க வீடு பால் காய்ச்சிரும். அதான் பக்கத்துல இருக்கவங்களெல்லாம் அழைச்சிட்டு போலாமேன்னு வந்தேன். அக்கா நீங்க கண்டிப்பா வந்துருங்க. ஐயோ, நீங்க எவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கீங்க. பேங்க்ல எல்லாம் உங்க வீட்டுக்காரர் வேலை செய்யறாரு. இந்த குடிசை வீட்டுல இருக்க என்னை வந்து கூப்பிட்டு இருக்கீங்க. ஐயோ ஏன் இப்படி பேசுறீங்க? எங்க அப்பா வீடுமே சின்னதாதான் இருக்கும். உங்க வீடாவது பெருசா இருக்கு. நான் இதை விட சின்ன குடிசையில இருந்து வளர்ந்து வந்தவதான். பழசேதையும் மறக்கலக்கா, கண்டிப்பா நீங்க வரணும். பரவாயில்லையம்மா, நல்லா பேசுறியே நீ. அக்கா என் பேரு வனரோஜான்னு சொல்லிட்டேன், உங்க பேர் சொல்லலையேக்கா. என் பேரு நீலாம்பரிமா. என் பேரு மகேஷ், முக்காடு மகேஷ்ன்னு சொன்னாதான் ஊருக்கே தெரியும். ஓ அப்படியாக்கா. அக்கா உங்க வீட்டுக்கு வாங்க. எதுக்குமா? இல்ல பால் சாப்பிடுறதுக்கு வீட்டுல வந்து கூப்பிட்டாதானே மரியாதையா இருக்கும், அதான் சொன்னேன். ஏப்பா பரவாயில்லையே, நாங்க உங்ககிட்ட இருந்து இவ்வளோ எதிர்பார்க்கல. பேங்க் மேனேஜரோட ஒய்ஃப்னா ரொம்ப கெத்தா இருப்பீங்கன்னு நினைச்சோம். சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. எங்கேயோ இருந்து வந்திருக்கேன். நீங்க தான் என்கிட்ட பேசுவீங்களோ பேச மாட்டீங்களோன்னு தயங்கி வந்தேன். நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, வந்தோடனே உட்காரெல்லாம் சொல்றீங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்குக்கா. அதோ அங்க இருக்குதா அதே எங்க வீடு. வீட்டுக்கு வந்து சொல்றேன் வாங்கக்கா. வீட்டுக்கு வந்து சொல்ற அளவுக்குலாம் இவ ஒன்னும் பெரிய ஆள் இல்ல, இங்க வச்சே சொல்லிட்டு போ. ஏண்டி புதுசா வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது? பரவாயில்ல, நீங்க இங்க சொன்னதே போதும். நான் கண்டிப்பா பால் காய்ச்சறதுக்கு வந்துடுறேன். 10 மணிக்கு பால் சாப்பிட வந்துருங்கக்கா.
மணி இப்பவே 9:30 ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு சரியா இருக்கும். இன்னும் அடுத்த வீட்டுல சொல்லணும், அதுக்கடுத்த வீட்லயும் சொல்லணும். ஏடி, பேங்க் மேனேஜரோட வீட்டுக்காரி போயிட்டாளா? போயிட்டாங்க. நல்லா பேசுறாங்கன்னு. போயிட்டா. அடியே, புதுசா வரும்போது எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. யாரையும் முழுசா நம்பிராதடி. எனக்கு என்னமோ அப்படி தெரியலடி. சரி, 10 மணிக்கு நம்ம பால் சாப்பிட்டு வந்துருவோம்னா? ஆமா, பால் சாப்பிடறோமோ இல்லையோ அந்த வீடு எப்படிதான் இருக்கணும்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காக நாம 2 பேரும் கண்டிப்பா போறோம்டி. அக்கா, யாருமா இது? புதுசா தெரியுது. அக்கா உள்ள வரலாங்களா? வாங்கம்மா, முதல்ல யாருன்னு சொல்லுங்க. அக்கா, இதுக்கால ஒரு புது வீடு இருக்கே, அதுதாங்க எங்க வீடு. அந்த வீட்டுக்கு நாங்க தான் குடி வந்திருக்கோம். என் வீட்டுக்காரரு இந்த ஒரு பேங்குக்கு தான் மேனேஜரா வந்திருக்காருக்கா. அதான் எங்க வீட்டுல பால் காய்ச்சறதுக்கு உங்களெல்லாம் கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். ஓ, புதுசா வந்த பேங்க் மேனேஜர் ஒய்ஃபாமா நீ? ஆமாங்கக்கா, பால் காய்ச்சறாது 10 மணிக்குக்கா. மறக்காம பால் சாப்பிட வந்துருங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வரோம்மா. இன்னும் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு, போய் சொல்லிட்டு வரேன்க்கா. ஆளை பார்த்தா நல்ல பொண்ணா தான் தெரியுறா. யாரையும் இந்த காலத்துல நம்ப முடியாது. பழகி பார்த்தா தான் தெரியும் எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும். நேத்து அந்த வீட்டுல சாப்பிட்டாச்சு, முந்தானத்து அவங்க வீட்டுல சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு யார் வீட்டுல ஓசியில சாப்பிடுறதுன்னு தெரியலையே. நித்த நெல்லு சோறு, நெய்மானக்கும் கத்தரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. நெஞ்சி கொள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா. ஐயோ, யாருமா நீங்க? நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே. ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நீங்க இது வரைக்கும் என்ன பாத்திருக்க வாய்ப்பில்ல. நான் பக்கத்து வீட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்கேன். அந்த வீட்டை நாங்க தான் வேலைக்கு வாங்கியிருக்கோம். புதுசா கட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த வீட்டை. அந்த வீட்டுக்கு ஏதோ பேங்க் மேனேஜர்ல வரப்போறதா சொன்னாங்க. ஆமா, பேங்க் மேனேஜர் தான். ஓ, அப்போ நீங்க தான் அந்த பேங்க் மேனேஜரா? என்ன பார்த்தா உங்களுக்கு பேங்க் மேனேஜர் மாதிரியே தெரியுது? ஐயோ, என் வீட்டுக்காரர் தான் பேங்க் மேனேஜர். வீட்டுக்கு வந்து எதுவும் ஓசியில லோன் தர போறீங்களா? நல்ல காமெடியா பேசுறீங்களே. எனக்கு இந்த லோனை பத்திலாம் எதுவும் தெரியாது. ஆனா உங்க வீட்டுக்கு நான் வந்தது எங்க வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போகத்தான். என்ன சொல்றீங்க? சரியா புரியலையே. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு புதுசா குடியேறதுனால பால் காய்ச்சிரும். அதான் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அழைச்சிட்டு போகலாமேன்னு வந்தேன். நீங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா 10 மணிக்கு வருவீங்கல்ல? ஓ, தாராளமா வரேன். ஆமா, என்ன மட்டும் தான் சொல்லிருக்கீங்களா? பக்கத்துல யாருக்கிட்டையும் சொல்லிருக்கீங்களா? இல்லங்க, பக்கத்து வீட்டுல எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன். 10 மணிக்கு தானே, மறக்கவே மாட்டேன். நல்ல ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருங்க பாலை. உங்க பேர் என்ன? என் பேரு வனரோஜா. என் பேரு சின்ன பொண்ணு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு நெட்டவள்ளி. ஓ அப்படியா, சரி, மறக்காம உங்க பொண்ணையும் கூட்டிட்டு வந்துருங்க. இல்லங்கா, அவ இப்பதான் ஸ்கூலுக்கு போயிட்டா. சரியா, கண்டிப்பா நான் வந்துடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நல்லா அழகா பாடுறீங்க. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு போங்க. அம்மா ஒரு பொய் சொன்னதுக்கே எப்படி வெக்கப்படுறாங்க. எப்படியாவது ஜம்ப் பண்ணி இந்த உடம்ப குறைச்சிடலான்னு பார்த்தா குறையவே மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளேயே ஜம்ப் பண்றோம், ஆள் இல்லாத நேரமா பார்த்து ஜம்ப் பண்ணி என் உடம்ப குறைச்சி ஒல்லியா சிம்ரன் மாதிரி ஆக போறேன். சிம்ரன் மாதிரி அழகா ஆனாதான் சூப்பரா இருக்கும். என்னங்க, சிம்ரன் மட்டும்தான் அழகா? ஏன் குஷ்புலாம் அழகு இல்லையா என்ன? அது வந்து வீட்டுல ஜம்ப் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பேசினது எல்லாமே என் காதுல விழுந்துச்சுங்க. நீங்க பாக்குறதுக்கு குஷ்பு மாதிரி கும்மன் இருக்கீங்க. சிம்ரன் மட்டும் அழகு இல்ல, குஷ்பு கூட அழகுதான். அழகா இருக்கீங்க. ஐயோ போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. என் வீட்டுக்காரு கூட நீ குஷ்பு மாதிரி கும்முன்னு இருக்கடி கும்முன்னு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவரு உண்மையை தானே சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னதுல நீங்க யாருன்னு கேட்க மறந்துட்டேன் பாத்தீங்களா? யார் நீங்க? உட்காருறீங்களா? பக்கத்துல கட்டிட்டு இருந்த வீட்டை நாங்க தான் புதுசா வாங்கியிருக்கோம். என் வீட்டுக்காரு இந்த ஊர் பேங்க்ல மேனேஜரா புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு. எங்க வீட்டுல இன்னைக்கு பால் காய்ச்சிரும். அதான் பால் குடிக்கிறதுக்காக உங்களெல்லாம் கூட்டிட்டு போலாமேன்ட்டு வந்தேன். கண்டிப்பா 10 மணிக்கு பால் சாப்பிட வந்துருங்க. அப்பா கடன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்களே. வாங்க முதல்ல உட்காருங்க. எங்க வீட்டுல ஒரு டீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. வீட்லயே காலையில எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா பால் காய்ச்சிட்டு அப்படியே பால் சாப்பிடலாம். ஒரு 10 மணிக்கு பால் காய்ச்சலாம், நல்ல நேரம் நினைச்சிருக்கோம். நீங்க வந்துருவீங்கல்ல அந்த டயத்துக்கு? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம ஊரு பேங்குக்கு மேனேஜரா வந்திருக்காரு உங்க வீட்டுக்காரரு. அது இல்லாம நம்ம தெருவுல குடி வந்திருக்கீங்க. முன்ன பின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கணும்ல. வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கீங்க, வராம இருக்க முடியுமா? கண்டிப்பா வந்துடுறேங்க. சரிங்க, அப்ப நான் வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் புதுசா ஒரு தொடர் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதுதாங்க நம்மளோட
புதுசான தொடர். இந்த தொடரை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த தொடரோட பேரு கண்கள் நீயே. இந்த தொடர்ல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம தெருவுல நடக்கக்கூடிய விஷயங்களும் இன்னும் புது புதுசான காமெடியான விஷயங்களையும் நீங்க பார்க்க போறீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் நீங்க எதிர்பார்த்த எல்லா காமெடியும் இதுல இருக்கும். இந்த கண்கள் நீயே தொடர தொடர்ந்து பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம்.